4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் தப்பா கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த 4 பேர் சொல்றதை கேட்டிருந்தா நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் கூட வந்திருக்கலாம். ஆனா யார் அந்த 4 பேரு, என்ன 4 விதமா பேசுவாங்க, அந்த 4 பேர்ல ஒரு ஆளா நாம இருக்கோமா? ஒருவேளை அவங்க பேசுறது நெகட்டிவா இருந்துச்சுன்னா அவங்களுடைய வார்த்தைகளையும் விமர்சனங்களையும் எப்படி எதிர்கொள்றது, அவங்க பண்ற விமர்சனத்துல உள்ள நல்லதுதான் என்ன, இப்படி பல கேள்விகள் இருக்கு. 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. பல இடங்கள்ல இந்த வசனத்தை நம்ம கேட்டிருப்போம். யார் அந்த 4 பேர், அவங்க என்னதான் 4 விதமா பேசுறாங்க, அதை பத்தி கொஞ்சம் பாப்போமா? முதல்ல யார் அந்த 4 பேர் அப்படிங்கறத பாப்போம். 1 உறவினர்கள், சொந்தக்காரவங்க. 2வது நண்பர்கள், கூட வேலை பார்க்கறவங்க. 3வது நமக்கு தெரிஞ்ச ஊர்க்காரவங்க, தெருக்காரவங்க. 4வது நமக்கு தெரியாத நம்மள தெரிஞ்சவங்க. அது என்னங்க அது நமக்கு தெரியாத நம்மள தெரிஞ்சவங்கன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து நலம் விசாரிப்பாரு. அப்புறம் உங்க பொண்ணு யாரோ ஒரு பையனை எடுத்துட்டு ஓடி போயிடுச்சாம்ல, கொஞ்சம் பார்த்து இருந்திருக்க கூடாதா அப்படிம்பாரு. இல்லனா என்ன தம்பி 12th என்ன மார்க் வாங்குனீங்க, அப்புறம் என்ன காலேஜ் சேர போறீங்க, என்ன யாருன்னு தெரியுதா, இப்படி எல்லாம் கேட்பாரு. ஆனா அவரு உங்களுக்கு யாருன்னு தெரியாது. அவரு உங்க சொந்தக்காரவங்கள ஒருத்தரா இருக்கலாம், இல்ல உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு, அக்காவோட ஃப்ரெண்டு, அப்பாவோட ஃப்ரெண்டு, அது யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்கள நீங்க பார்த்திருக்க கூட மாட்டீங்க. ஆனா அவங்களுக்கு உங்களை தெரியும். இவரு தான் அந்த 4வது ஆளு. இந்த 4 பேரு உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியோ உங்களை காயப்படுத்துற மாதிரியோ பேசினா அவங்களை அடக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதை நான் கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த 4 பேரும் என்ன 4 விதமா பேசுவாங்க, அதுல எதெல்லாம் பேசுவாங்க, எதை நாம எடுத்துக்கலாம், எதை நாம எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கறத பார்ப்போம். அது சரி, ஒருத்தர் நம்மளை பத்தி பேசுறத பத்தி இவ்வளவு பேசணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய பேச்சும் விமர்சனமும் நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணா இருக்கு. ஒன்னும் இல்ல, யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துக்காவது உங்க மனசுல ஒரு நெருடல் இருக்கும்ல, அது உங்களை எவ்வளவு நிலகுலைய வச்சிருது. ஏன் இந்த பேச்சும் விமர்சனம் தான் சினிமால இருந்து அரசியல் வரைக்கும் எவ்வளவு மாற்றத்தை உண்டாக்குது. சோ அந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம இதை பத்தி பேசுறோம். என்ன பேசுறாங்க அந்த 4 பேர் 4 விதமா பேசுறது? இவங்கலாம் என்ன உலக பொருளாதாரத்தை பத்தியோ பேச போறாங்க, உங்களை பத்தி பேச போறாங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி தான் பேசுவாங்க, அல்லது விமர்சனம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 4 விஷயத்துக்குள்ள அவங்களுடைய பேச்சை அடக்கிடலாம். 1 உங்களுடைய கல்வி மற்றும் வேலை. 2 கல்யாணம் மற்றும் குழந்தை. 3வது கேரக்டர் அசாசினேஷன். 4வது உங்களுடைய பொருளாதார ரீதியான விமர்சனம். பெரும்பாலும் அவங்க பேசுறது எல்லாத்தையும் இந்த 4க்குள்ள அடக்கிடலாம். அதாவது எப்படின்னா, 1 கல்வி மற்றும் வேலையில பார்த்தீங்கன்னா என்ன படிக்கிறான், எப்படி படிக்கிறான், யாரை விட நல்லா படிக்கிறான் அப்படின்னு கம்பேர் பண்றது, 10th எவ்வளவு மார்க், 12th எவ்வளவு மார்க், என்ன காலேஜ் சேர்க்க போறீங்க, எந்த காலேஜ்ல சேர போறோம், ஏன் இந்த காலேஜ் தான் கிடைச்சதா, அவங்க பொண்ணுக்கு டாக்டர் சீட் கிடைச்சதாமே, நீங்க எதுவும் முயற்சி பண்ணலையா, மார்க் பத்தலையா, காலேஜ் முடிச்சிட்டானா, இன்னும் வேலைக்கு போலையா, சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கே, வேற கம்பெனில எதுவும் வேலை கிடைக்கலையா, இந்த வேலை பார்த்தா யாருங்க பொண்ணு தருவா, ஐயா இந்த சம்பளம் எப்படி பத்தோம். இது எல்லாம் பெரும்பாலும் நம்ம எல்லாருமே கேட்டு பழக்கப்பட்ட வார்த்தைகள். அடுத்து 2வது கேட்டகரியில பாத்தீங்கன்னா கல்யாணம் மற்றும் குழந்தை. வேலை கிடைச்சிருச்சு, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல, வயசு அதிகமா போயிட்டே இருக்கே, பொண்ணு கிடைக்கலையா, இவன் வயசு பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஏன் இன்னும் குழந்தை இல்ல, டாக்டர் எதுவும் காமிச்சிங்களா, செக்அப் போனீங்களா, குழந்தை பிறந்துருச்சுன்னா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இப்படி இதுல ஒரு லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும். 3வது கேட்டகரி பாத்தீங்கன்னா கேரக்டர் அசாசினேஷன். அதாவது தெரியுதோ தெரியலையோ ஒருத்தருடைய கேரக்டரை தப்பா இதுதான் அப்படின்னு முத்திர குத்துறது. இதுல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அவ ரொம்ப கோவப்படுவா, அவன் யாருக்கும் அடங்க மாட்டாங்க, எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுவா, இதெல்லாம் எங்க உருப்பட போகுது, அவனுக்கு திமிரு அதிகம், யாரு பேச்சும் கேட்க மாட்டான், அந்த பொண்ணு பெரியவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க. இதுவே நீங்க ஒரு கல்யாண வீட்லயோ இல்ல இளவு வீட்லயோ போய் உட்கார்ந்தீங்கன்னா இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கலாம், யாரை பத்தி எல்லாம் என்னென்ன பேசுறாங்க அப்படின்னு. 4வது பொருளாதார ரீதியான பேச்சு. ஏன் இன்னும் வீடு கட்டல, சம்பளம் இவ்வளவுதானா, நகை எவ்வளவு வச்சிருக்கீங்க, அவன் வீடு வாங்கிட்டான், இவன் காரு வாங்கிட்டான், நீ ஏன் இன்னும் வாங்கல, சம்பளம் பத்தலன்னா வெளிநாடு போக வேண்டியதானே, ஏங்க ஊருக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கான், இங்க வெளியில அனுப்பிச்சு விட வேண்டியதானே, இப்படி இன்னும் பல உங்களை பத்தின பொருளாதார ரீதியான விமர்சனம் நிறைய வைப்பாங்க. சரி, இப்போ அந்த 4 பேர் யாரு அப்படிங்கறத பார்த்தாச்சு, அவங்க என்ன 4 விதமா பேசுவாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுல நம்ம எதை ஏத்துக்கலாம் எதை ஏத்துக்க வேண்டாம் அப்படிங்கறத அடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஆட்களை எப்படி கையாள்றது அப்படிங்கறத அதுக்கு அடுத்து பார்ப்போம். எதை ஏத்துக்கலாம் எதை ஏத்துக்க வேண்டாம். உண்மையிலே அக்கறையில சொல்றவங்கள ஏத்துக்கலாம், ஆனா அகங்காரத்துல ஆணவத்துல பொறாமையில பேசுறவங்களோட பேச்சை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க அடுத்தவங்க பேச்ச காது கொடுத்து கேட்க வேண்டியது இங்கதான் அவசியமா இருக்கு. ஒருவேளை அவங்க கொடுக்கிற ஃபீட்பேக் உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம். நீங்க அதுக்குன்னு பொத்தாம் பொதுவா எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு போகவும் கூடாது. சுத்தி இருக்கிறவங்களாம் அப்படிதான் பேசுவான், 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க, நானும் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு போயிட முடியாது. ஒருத்தர் சொல்றதை கேட்டு உள்வாங்கி அனலைஸ் பண்ணி அதுல உண்மை இருக்கிற பட்சத்துல அதை நீங்க ஏத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு விஷயத்துல கோவப்படுறீங்க, ரொம்ப புடிவாதமா இருக்கீங்க அப்படின்னு உங்க சொந்தக்காரவங்களோ அல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களோ நிறைய பேர் இதை அதிகமா சொல்லும் போது அதை நீங்க உள்வாங்கிக்கிட்டு அனலைஸ் பண்ணி அது உண்மையா இருக்கிற பட்சத்துல உங்களை நீங்க மாத்திக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்ல. அங்க 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க, நான் அதெல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு போயிட முடியாது இல்ல. யாரு பேசுறாங்க எப்படி பேசுறாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க பேசுறதுல உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கறதா மேட்ரு. சோ அவங்க பேச்சுல உண்மை இருக்கிற பட்சத்துல அதை ஏத்துக்கிறது நல்லது.
நல்லது. இல்ல பேருக்கு உங்கள்கிட்ட கேட்கணுங்கிறதுக்காக கேட்கறது அல்லது உங்களை காயப்படுத்துறதுக்காக கேட்கறது, இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட, அதாவது நெகட்டிவா பேசுற அந்த மாதிரி ஆட்களை நீங்க எப்படி கையாளலாம் அப்படின்னா, ஒரு சின்ன யோசனை, இப்படி போலியான அக்கறையில பேசுறவங்க கிட்ட நீங்க பொறுப்பு கொடுத்துருங்க. உதாரணத்துக்கு, என்ன வயசாயிட்டே போகுது, கல்யாணம் பண்றதா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்களே பொண்ணை பார்த்து கொடுங்க அப்படின்னு பொறுப்பு அவங்க கிட்ட ஒப்படைச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுங்க பொண்ணு பாத்தீங்களா அப்படின்னு அடிக்கடி போன் பண்ணி கேட்டீங்கன்னா, அவங்களே இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறத நிப்பாட்டிடுவாங்க. வாயை திறக்க மாட்டாங்க. இன்னும் வீடு கட்டலையா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க, இவ்வளவு அக்கறையா கேட்கறீங்க, ஒரு 5 லட்ச ரூபா ஷார்டேஜா இருக்கு, பணம் மட்டும் கொஞ்சம் புரட்டி கொடுங்க அப்படின்னு கேளுங்க, உங்க பக்கமே வர மாட்டாங்க. இங்க எல்லாருமே கேட்பாங்க, பேசுவாங்க, ஆனா யாரும் பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க, நம்ம மேல அக்கறை உள்ளவங்களை தவிர. இந்த காலேஜ்ல சேர்க்க வேண்டியதானங்க அப்படின்னு யாராவது கேட்டா, சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிருங்க. சிம்பிள். உங்ககிட்ட இப்படி பேசுறவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. இந்த கேரக்டர் அசோசினேஷன் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களை தான் நீங்க கண்டுக்கவே தேவையில்லை. ஏன்னா எப்படியும் அவங்க உங்க மூஞ்சிக்கு நேரா பேச போறது கிடையாது, உங்க முதுகுக்கு பின்னாடி தான் பேச போறாங்க. ஒருவேளை உங்க மூஞ்சிக்கு முன்னாடி பேசினா அது உண்மையா இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணி நீங்க அதை ஏத்துக்கலாம் இல்ல நிராகரிச்சுக்கலாம். சோ உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பத்தியோ அல்லது உங்களை சார்ந்தோ பேசுறப்ப எல்லாத்தையும் ஏத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, அவங்க பேசுற எல்லாத்தையும் நிராகரிக்கணும் அப்படிங்கறதும் அவசியம் கிடையாது. எதையுமே யோசிச்சு அனலைஸ் பண்ணி தீர ஆராய்ஞ்சு முடிவு பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லதையே நடத்தி வைக்கும்.